ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோவோட அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்தியிருப்பாங்க. இவனும் எவ்வளவோ தட்டி பார்க்குறான், அவங்க திறக்கிற மாதிரியே தெரியல. அப்பன்னு பார்த்து நம்ம மயூரா கிட்டேருந்து தான் கால் வருது. அவள் கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி ரொம்ப நேரம் நமக்கு டைம் இல்லை ஓம்கார், அந்த விஷாக்கா நம்மளை நெருங்கி வந்துட்டா, நீ உடனே ஜபல்பூருக்கு போ, உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, போது நிறுத்து மயூரா, ஒன்னால தான் எங்கள் வீட்டில் பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, என் அம்மா என் மேலே கோவமா இருக்காங்க, அப்புறம் யார் அந்த விஷாக்கா, நீ எதுக்கு தேவை நம்மளாம் அப்படி வளரிட்டு இருக்கா, திரும்ப எனக்கு கால் பண்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இவளுக்கா என்ன பண்றதுனே தெரியல. ஒரு பக்கம் கல்யாண ஏற்பாடு நடக்குது, இன்னொரு பக்கம் இவனுக்கும் எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கா. அந்த பக்கம் அவனும் அம்மா பேச மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வரி பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அப்போ ஃப்ரெண்டுக்காரி தான் வந்து ஏதாவது சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறா. அப்போ இவனும் சொல்றான், அம்மா தான் ஏதோ நம்மளை பத்தி தெரியாம கல்யாணம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, உண்மையிலே நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே, நான் உன்னை அந்த மாதிரி என்னத்துல பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நீ என்ன காதலிக்கல, அந்த மயூரா பொண்ணதான் காதலிக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நான் உன்னை காதலிக்கிறேனே, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லை ஓம்கார், ஆனா இப்போ சொல்றேன், உன் கண்ணை பார்த்து நேருக்கு நேரா சொல்றேன், ஐ லவ் யூ ஓம்கார், உன்னை நான் ரொம்பவே காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடுறா. பதிலுக்கு அவன் ஏதோ சொல்ல வந்தா, நீ எதுவும் சொல்ல வேணாம், என்னோட காதலை சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுனால பதிலுக்கு நீயும் காதலிக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது, நான் என்னோட காதலை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதை நான் சொல்லிட்டேன், மற்றபடி நீ என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேங்கிறது எனக்கும் தெரியும், அம்மா விருப்பப்படுறாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக ஒத்துக்க, ஏன் மற்றபடி நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்க போகிறோம் கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. அவன் என்ன யோசிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. அப்புறம் மறுநாள் ஆயிடுது, இன்னமும் அம்மா ரூமுக்குள்ளே தான் இருக்காங்க போல. அப்போ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துற சவுண்டு கேட்குது, ஓம்காரோட சவுண்டு. உடனே பையனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. பார்த்தா நம்ம ஓம்கார் சும்மா தான் ட்ராமா பண்ணியிருக்கான், அம்மாவை வெளியே வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு தெரியுமா, எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டீங்க, ரூமை விட்டு வெளியே வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நான் வந்துட்டேன், ஆனா அதுக்காகலாம் உன் கூட நான் பேசணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரூமுக்குள்ள போக பாக்குறாங்க. இவன் தான் தடுத்து நிறுத்தி, ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன பேசினா அப்படிங்கிறத நமக்கு காட்டல. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி இந்த பக்கம் விஷாக்கா தன்னோட பையன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி மயூராவும் உனக்கு பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன், அவளுக்கும் உனக்கும் கல்யாணமாக போகுது, கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா, என்னமா பேசிட்டு இருக்கீங்க, அவ என்ன காதலிக்கவே இல்லையே, அவ அந்த ஓம்காரில் காதலிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இருக்கட்டுமே அவளை உனக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்டா அவனும் பிடிக்குன்னு சொல்றான். அப்ப நீயே யோசிப்பாரு, உன்னை கல்யாணம் பண்ணா மயூரா சந்தோஷமா இருப்பாளா இல்ல அந்த ஓம்கார கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருப்பாளா அப்படின்னு கேட்டா, என்ன கல்யாணம் பண்ணதாமா மயூரா சந்தோஷமா இருப்பா, ஹாப்பியா இருப்பா, நான் அவளை ஹாப்பியா வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் என்ன, நான் பேசி முடிச்சிட்டேன், உனக்கும் அவளுக்கு தான் கல்யாணமாக போகுது, நீ போயிட்டு ஃபேஷியல் பண்ண ஆரம்பி, ஏன்னா கல்யாணம் இன்னும் ஒரு நாள்ல நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையனை அனுப்பி வைக்கவும் அவனும் சந்தோஷப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இவளோட ஆக்சுவல் பிளானு பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, கல்யாணம் என்னமோ பண்ணி வைக்கத்தான் போறா, ஆனா ஹனிமூனுக்கு லண்டனுக்கு அனுப்பி வைக்கிற கேப்ல அங்கேயே லண்டன்லேயே வச்சு மயூராவோட கதைய ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி முடிச்சு விட்டலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இதனால யாருக்கும் எந்த ஒரு டவுட்டும் வராது அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் இவ பிளான் போட்டு வச்சிருக்கா. நம்ம மயூரா கிளம்பி நேராக ஓம்காரோட வீட்டுக்கே வந்துட்டா. அவன்கிட்ட என்னதான் ஃபோனில் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான், நேர்லையாவது சொல்லி புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தவளுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா அங்கே நம்ம ஓம்காரையும் அந்த ஃப்ரெண்டுக்காரையும் நிற்க வச்சுட்டு இந்த அம்மா மிளகா சுற்றி போட்டுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஹீரோ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான்னு தான் அர்த்தம். ஸோ சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளை, இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அதுவும் நாளைக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே இவளுக்கு என்ன பண்றதுனே தெரில. அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் நிக்கிறது தெரியுது. உடனே அழுதுகிட்டே அவன் கிட்ட போனா டக்குன்னு இவன் கையை ஸ்டாப் பண்ணி அங்கே நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ இப்ப எங்க எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். என்ன ஓம்கார் இதெல்லாம், அப்படின்னா நீ நயனாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா, அவளை நீ காதலிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதுக்கு இவன் பதில் சொல்ல மாட்டான். நீ இப்ப எதுக்கு இங்க வந்த, இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அம்மாவும் கண்டமணிக்கு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏ பொண்ணே, உனக்கு இங்க என்ன வேலை, என் பையனுக்கு நயனா கூட தான் கல்யாணமாக போகுது, உன்னை என் பையனுக்கு சுத்தமா கண்டா பிடிக்க மாட்டேங்குதுல, அப்புறம் எதுக்காக நீ இங்க வந்து
அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க இருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவன் கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் வரல. இவன் என்ன சொல்றானா, நான் நயனாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். கல்யாணம் பண்ணிக்க போற ஓகே, ஆனா நீ அவளை காதலிக்கல, என்னதானே காதலிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதுக்கு அவன்கிட்ட பதில் இல்லை. ஸோ அவனோட கண்ணை பார்த்து இவளே புரிஞ்சுக்கிறா. அப்படின்னா நீ நயனாவை காதலிக்கல, உன் அம்மாவோட ஆசைக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போற அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டா, உங்ககிட்ட எதுக்காக நான் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும், இங்க இருந்து மரியாதையை கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவளோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திடுறான். இவளா அழுதுகிட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னே தெரியல. கடைசியா சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா இங்க இப்படி நடக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு கல்லை எடுத்து அங்க இருக்கிற செவத்துல எதையோ ஒண்ணு எழுதி வைக்கிறா. என்னத்தை எழுதி வச்சாங்கிறது நமக்கு காட்டல. கொஞ்ச நேரம் கழிச்சு சொந்த பந்தெல்லாம் போனதுக்கு அப்புறம் இவங்க திரும்பி பார்க்கும் போதுதான் தெரியுது அங்க நம்ம ஹீரோயினி இதை எழுதி வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன எழுதியிருக்கானா, நம்ம 2 பேரோட உயிர் நம்மளை விட்டு எத்தனை தடவை பிரிஞ்சாலும் சரி, என்னோட ஆத்மா உனக்குள்ளதான் இருக்கு, உன் ஆத்மா எனக்குள்ளதான் இருக்கு, நம்ம 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோங்கிறது தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இவனுக்கு சுத்தமா புரியல. அப்புறம் அங்க இருக்கிற ஃப்ரெண்டுக்காரி தான் அதை போயிட்டு கோவத்துல அழிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி புருஷங்காரனை நினைச்சு பார்த்துட்டு கண்ணாடியில அவனோட பேரையும் இவளோட பேரையும் சேர்த்து வச்சு எழுதி அழகு பார்த்துக்கிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா நம்ம ஓம்கார் வந்து நிக்கிறான். அடுத்த நிமிஷமே இவளுக்கு கண் கலங்கிக்கிட்டு அழுக வருது. அப்படியே ஓடி போயிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. எனக்கு தெரியும் ஓம்கார், உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுல அப்படிங்கிற மாதிரி சொன்னா, என்ன பேசிட்டு இருக்க, எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்டுட்டு இருக்க, இறந்த காலத்தை பத்திலாம் பேசிட்டு இருக்க. இங்க பாரு மயூரா, நடப்புல என்ன நடக்குதோ அதைத்தான் நான் நம்புறேன். இப்போ நடக்கிற பிரசன்ட் லைஃப்ல என்ன நடக்குதோ அதை நீயும் ஏத்துக்க பாரு. எனக்கு கல்யாணமாக போது நைனா கூட. அப்புறம் நீ என்ன எங்க வீட்டு சவத்துல ஏதோ எழுதி வச்சிருக்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அதுக்கான அர்த்தம் என்னங்கிறது உனக்கு நல்லாவே புரியும். சரி ஓகே, நீ நயனாவத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா நான் அதுல தடையா இருக்க விரும்பல. ஆனா ஒரே ஒரு தடவை எனக்காக ஜபல்பூருக்கு போ. அங்க இருக்கிற நர்மதா அம்மா கோயிலுக்கும் மார்பிள் ஃபேக்டரிக்கும் ஒரு தடவை போயிட்டு பாரு. உனக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வரும். என்கிட்டயும் ரொம்ப நேரம் இல்ல, எனக்கும் இஷானுக்கும் கல்யாணமாக போகுது, அதுவும் நாளைக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன பேசிட்டு இருக்க, உனக்கும் இஷானுக்கும் கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் இவன் கோவப்படுறான். ஆனா அதுக்கப்புறம் எனிவே அது உன்னோட லைஃப் பிரச்சனை, இதுல நான் எதுக்காக இன்டர்ஃபியர் ஆகணும், சரி நான் கிளம்புறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் மறுநாள் ஆயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு இன்னைக்கு தான் மெஹந்தி ஃபங்க்ஷன் போல. ஸோ அதனால மெஹந்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. அப்படி விட்டுட்டு இருந்தவ அவ இங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இந்த பக்கம் அந்த ஃப்ரெண்டுக்காரிக்குமே இன்னைக்கு தான் மெஹந்தி ஃபங்க்ஷன் போல. ஸோ அவளுக்குமே மாமியார் தான் மெஹந்தி போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்போ கூட நம்ம ஹீரோயினே மெசேஜை போட்டு விடுறா, இந்த மாதிரி நீ ஒரே ஒரு தடவை எனக்காக ப்ளீஸ் ஜபல்பூருக்கு போ அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த மெசேஜை அவன் இக்னோர் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இவளுக்கா என்ன பண்றதுன்னே தெரியல. ரிப்ளை எதுவும் வரல. அவனும் ஜபல்பூருக்கு போற மாதிரி தெரியல. அப்படிங்கோமே நம்ம ஹீரோயினி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டா. நீங்க தான் எனக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லை, நான் எதுவுமே சாப்பிட போறதும் கிடையாது, குடிக்க போறதும் கிடையாது, ஓம்காருக்கு எல்லாம் ஞாபகம் வர்ற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெறித்தனமா இங்கே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் அப்புறம் நம்ம ஹீரோக்கு மஞ்சள் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக கெஸ்ட் எல்லாம் வராங்க. அதுல ஒருத்தவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரியோட ஃப்ரெண்டு தான் போல, ஜபல்பூர்ல இருந்து வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்கான். அவன் இவனை பார்த்துட்டு ஒரு செகண்ட், உங்களை நான் ஜபல்பூர்ல பார்த்த மாதிரி எனக்கு தோணுதே, உங்களோட போட்டோவை நான் பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னையா, என்ன இந்த ஊர்ல பாத்துருக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவனுமே முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மஞ்சள் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கத்தியை கொண்டு வந்து அம்மாவும் கொடுத்து இதுலயும் மஞ்சள் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ கத்தியை வாங்குறதுக்கு போறான். அப்ப அவனோட கையில வந்து கிழிச்சிருது. அதுவும் எங்க கரெக்டா அவனோட பர்த் மார்க் இருக்கும் இல்லையா, அதே இடத்துல கிழிச்சிருது. ஓமே உனக்கு என்ன ஆச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி பதறாங்க. ஒன்னும் இல்லாம அது சின்ன காயம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை இங்க இருந்து கிளம்பி ரூமுக்கு போயிடுறான். ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப பின்னாடி வேற நர்மதா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியோட பேரை சொல்லி ஊர்வலம் போயிட்டு இருக்காங்க போல. ஸோ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அவ சொன்ன 3 சைனுமே இங்க நடக்குதே. ஒன்னு அவ சொன்னா ஜபல்பூருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரியே ஒருத்தவன் வந்து ஜபல்பூர்ல என்ன பார்த்ததாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்னோட கையில இருக்கிற பர்த் மார்க்கை பத்தியும் அவ பேசியிருக்கா. அதே மாதிரியே இன்னைக்கு என் கையில ஒரு காயமும் ஏற்பட்டுருச்சு. அப்புறம் இந்த நர்மதா அம்மா சாமியை பத்தியும் சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுவுமே இங்க நடக்குதே, இதுக்கு என்ன அர்த்தம், நான் இப்ப அங்க போய் தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான்.
அப்புறம் அம்மா வந்து ஒரு சர்வாணியை கொடுத்து இதுதான் நீ நாளைக்கு காலையில கல்யாணத்துக்கு போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ மறுநாள் ஆயிடுது. காலங்காத்திலே போயிட்டு ஓமி ஓமின்னு சொல்லிட்டு ரூம் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் திறக்கிற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அந்த வேலை காணோம், எங்கேயோ கிளம்பி போயிட்டான். அதாவது நம்ம ஹீரோயினி சொன்ன மாதிரி ஜபல்பூருக்கு தான் போயிட்டான் போல. அம்மாவுக்கு ஒரு லெட்டரையுமே எழுதி வச்சுட்டு தான் போயிருக்கான். அதை அவங்க படிச்சு பாக்குறாங்க. அதுல என்ன அவன் எழுதியிருக்கானா, இந்த மாதிரி சாரிம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் யாருங்கிற அந்த ஐடென்டிட்டியை நான் தெரிஞ்சுக்கணும், என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் இங்கிருந்து கிளம்பி தான் ஆகணும், இந்த கல்யாணத்தை என்னால் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஸோ இதை பார்த்துட்டு அம்மா உடஞ்சி போய் உட்காடுறாங்க. இப்படி கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆளுமே ஒரு வழியா ஜபல்பூருக்குமே வந்து சேர்ந்துட்டான். இங்கே வந்ததுக்கு அப்புறமாவது இவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருமா வராதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.